பனிமரம் பை யூரின் நகைபன். பனிமரம் பனிமரம் என்று அவன் உச்சரித்து கொண்டே இருந்தான். அவன் யார்? அந்த மரத்தில் அப்படி என்ன விசேஷம்? பனி உறைந்த அந்த ஒற்றையடி பாதையில் மிக ஜாக்கிரதையாக தன் பூட்ஸ் கால்களை ஊன்றி நடைபோட்டாள் அண்ணா வாசிலி. அவள் பள்ளிக்கூடம் 1/2 மைல் தூரத்தில்தான் இருந்தது. அரை கோட்டு ஒன்றும் உடம்பை மறைக்க, உள்ளன் கைக்குட்டை ஒன்று தலையை சுற்றி வளைக்க, பனியிலிருந்து ஓரளவு அவை பாதுகாப்பாகத்தான் இருந்தன. ஆங்காங்கே சிதறி கிடக்கும் பனித்துகள்களை வாரி முகத்தில் வீசி, கோட்டையும் மீறி உள்ளே சென்று உடலை தழுவும் அந்த இளங்காற்று அவளுக்கு இன்பமாகத்தான் இருந்தது. அவளது உடல் எங்கும் பனிகாலத்து காலை கதிரவனின் செங்கிரகணங்கள் பரவி படர்ந்தன. தன் கல்லூரி படிப்பை முடித்த இந்த 2 ஆண்டுக்குள்ளேயே வாசிலி சிறந்த ஆசிரியை அந்த வட்டாரத்தில் உள்ள மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டாள். பக்கத்தில் உள்ள 2-3 கிராமங்களில் அவளை அறியாத மக்களே இப்பொழுது இல்லை எனலாம். அண்ணா வாசிலி என்று மிக மரியாதையாக அவளை எல்லோரும் அழைத்தனர். கண்ணு கெட்டிய தூரத்தில் அடர்த்தியான அந்த மரங்களுக்கு அப்பால் வான வீதியில் பவனி வர கதிரவன் எழுந்து நின்றான். குறுக்கே ஓடும் ஆறு, அதன் அக்கறையில் அணிவகுத்து நிற்கும் மரங்கள், அதற்கப்பால் அந்த பழமையான மாதா கோயில், அதையடுத்து காலநிலை நிலையம், இன்னும் அவள் நடந்து கொண்டே இருந்தாள். எதிரே ஒரு மனிதன் அவள் செல்லும் பாதையில் வந்து கொண்டிருந்தான். அவன் ஒருவேளை விலகாவிட்டால்? இது ஒரு விளையாட்டான சந்தேகம்தான். அந்த ஒற்றையடி பாதையில் ஒரே சமயத்தில் இருவர் நடக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். பக்கத்தே பனிப்பாறையில் செங்குத்தான பள்ளம். ஆனால் தனக்கு வழிவிடாத மனிதர்கள் அந்த பக்கத்திலேயே கிடையாது என்ற துணிவு அவளுக்கு உண்டு. நேர் எதிரே இருவரும் சந்தித்தனர். பக்கத்தில் உள்ள பண்ணை ஒன்றில் வேலை பார்க்கும் ஆள்தான் என்பதை தெரிந்து கொண்டாள். வணக்கம் என்றான் தன் தொப்பியை கையில் எடுத்தவாறே. வணக்கம், குளிர் அதிகமாக இருக்கிறது, தொப்பியை போட்டுக்கொள்ளுங்கள் என்றாள் வாசிலி. புரோலோ என்னும் அந்த மனிதன் குளிரை தாங்கும் சக்தி தனக்கு உண்டு என்பதை நிரூபிப்பவன் போல தொப்பியை இன்னும் கையிலேயே வைத்து கொண்டிருந்தான். என் மகன் லியோசா எப்படி படிக்கிறான்? மோசமில்லையே என்றான் சிரித்து கொண்டே. நல்ல பையன், சாதுவாகத்தான் இருக்கிறான் என்றாள் நிதானமாக. புரோலோ இதழ்களில் புன்னகை மலர்ந்தது. அவன் பாதையில் நின்றும் சற்று விலகி உறைபனி மீது தன் கால்களை அழுத்தமாக ஊன்றிக்கொண்டு சின்னஞ்சிறு பையனைப் போல அவளுக்கு கூனி குறுகி வழிவிட்டான். அவளும் நடந்தாள் தன் பாதையில். வகுப்பில் காலடியடி எடுத்து வைத்ததுமே குட் மார்னிங் என்னும் வரவேற்பொலி கேட்டது. பள்ளிக்கூடத்தின் மணியோசை. வகுப்பு துவங்கியது. பாடம் ஆரம்பிக்கலாமா? கர்ண கொடூரமான சப்தத்துடன் பக்கத்து சாலையில் லாரி ஒன்று சென்றது. மீண்டும் சப்தம். வாசிலி தன் வகுப்பை தொடங்கினாள். சென்ற ஆண்டு இதே சமயத்தில் நடத்திய பாடத்தையே மீண்டும் தொடங்கும் பொழுது பரீட்சைக்கு படிக்கும் மாணவ மாணவிகள் செய்யும் மனப்பாடம் போல சொல்லத் தொடங்கினாள். பெயர்ச்சொல் என்றால் பெயர்ச்சொல். வாசிலிக்கு இடையிடையே ஒரு சந்தேகம். இதுவோ இலக்கண வகுப்பு, மாணவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ? இது போன்ற பள்ளிக்கூடி நினைவுகளில் அவள் ஊன்றி திளைக்கும் போது அதரங்களில் அரும்பும் அதே புன்முறுவல். அடர்த்தியான தன் கேசங்களை பிணைத்திருந்த அந்த ஹேர்பின்னை சற்று தளர்த்திவிட்டு கொண்டாள். தனக்கே உரித்தான அந்த அடக்கமான குரலில், பெயர் சொல்லை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக, இவன் யார் என்ற கேள்விக்கு அவன் ஒரு மாணவன், இது என்ன, இது ஒரு மேஜை என்று கூறுகிறோம் அல்லவா? இதில் பெயரிடப்படும் பொருள். நான் உள்ளே வரலாமா என்று மெல்லிய குரல் வெளியிலிருந்து கேட்டது. குரல் கேட்டு வாசிலி சட்டென்று திரும்பினாள்.
அந்த பாதி கதவின் பின்னே சின்னஞ்சிறு மாணவன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். மீண்டும் தாமதமா வருகிறாயா? தான் மிகவும் கண்டிப்பானவள் என்று வாசிலி காண்பித்து கொள்ள விரும்பினாலும் கூட அவள் குரலில் ஏனோ கடுமை தோன்ற மறுத்தது. பையன் உள்ளே நுழைந்து சாய்வு மேஜைக்கடியில் தன் புத்தக பையை திணித்தான். என்ன பாடம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சக மாணவனை திரும்பி பார்க்காமலே அவன் கேட்டு தெரிந்து கொண்டான். அடிக்கடி தாமதமாக வரும் அந்த மாணவனை கண்டு வாசிலிக்கு அலுப்புதான் ஏற்பட்டது. அந்த பூகோள ஆசிரியை கூட அன்று அவனை பற்றி புகார் கூறியது நினைவுக்கு வந்தது. வாசிலி மீண்டும் பாடத்தை தொடங்கினாள். இதுவரை கவனித்தீர்கள் அல்லவா? எங்கே உதாரணத்தை கூறுங்கள் பார்க்கலாம். பூனை என்று எதிரொலித்தது ஒரு குரல். சென்ற ஆண்டு கூட பூனையை தான் உதாரணமாக கூறியதை நினைத்து கொண்டாள் வாசிலி. ஜன்னல், மேஜை, வீடு, சாலை என பல குரல்கள் எதிரொலித்தன. சரியான விடை. சரி சரி, உட்காருங்கள். தங்களுக்கு தெரிந்த பொருட்களை எல்லாம் ஒன்று விடாமல் கூறுவதற்கு இந்த குழந்தைகளுக்குத்தான் எவ்வளவு ஆர்வம்! வாசிலி மனதிற்குள்ளேயே கூறிக்கொண்டாள். மீண்டும் பல குரல்கள். சக்கரம், டிராக்டர், கிணறு, சினிமா. போதும் போதும் என்றால் உச்சஸ்தாயில் வாசிலி. திடீரென்று குரல்கள் அடங்கின. நிசப்தம். பனிமரம், பனிமரம் என்ற உரத்த குரலில் ஆர்வத்துடன் கத்தினான் தாமதமாக வகுப்பிற்கு வந்த சௌஷ்கின் என்ற அந்த பையன். ஏதோ கனவுலகத்திலிருந்து அப்போதுதான் விடுபட்டான் போலும். வகுப்பிலிருந்து குபீர் என்று சிறுபொலி கிளம்பியது. மேஜையின் மீது ஓங்கி தட்டி குழந்தைகளை அடக்கினாள் வாசிலி. பனிமரம், பனிமரம் மீண்டும் கத்தினான் சௌஷ்கின். தான் கூறியதை கேட்டு வகுப்பில் எழுந்த சிரிப்பொலியையும் அதனை அடக்கிய ஆசிரியரின் குரலையும் மீறி நின்றது அவனது பனிமரம். அவனது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பீரிட்டு கிளம்பிய அந்த சொல்லில் ஏதோ ஒருவித உறுதி தொனித்தது. அவனது உணர்ச்சியை சற்றும் கவனத்தில் ஏற்காமல் மேலோங்கி நிற்கும் அலட்சியத்தையும் வெளிப்படுத்தாமல், நீ கூறுவதில் பனி என்ற பதமின்றி மரம் என்று கூறுவதுதான் சரி என்றாள் வாசிலி. ஆனால் சௌஷ்கின் பனிமரம் என்று தான் கூறுவது முற்றிலும் சரியான ஒரு பெயர்ச்சொல்தான் என்று வாதாடினான். முதலில் உன் இடத்தில் உட்கார். லேட்டாக வரும் நீ பாடத்தை எங்கே கவனிக்கப் போகிறாய்? இப்பொழுது நடக்கும் பாடத்தில் மரம்தான் இடம்பெறுகிறது. பனி என்ற சொல்லுக்கு இன்னும் நாம் போகவில்லை. உனக்கு சந்தேகம் எதுவும் இருந்தால் ஓய்வு நேரத்தில் என் அறையில் வந்து பார். என்ன என்றாள் வாசிலி. பனிமரம் என்னாச்சு என்று கடைசி பெஞ்சிலிருந்து எழுந்த கேலி அவன் செவிகளில் விழாமல் இல்லை. பாடம் மீண்டும் தொடங்கியது. சௌஷ்கியின் உட்கார்ந்தான். அவனுக்கும் இது சிரிப்பாகத்தான் இருந்தது. ஆசிரியை தன்னை ஒருவாறு அடக்கிவிட்டாலும் தான் கூறுவதுதான் சரி என்று உறுதி அவனுக்குள் தளரவில்லை. கடுமையான பையன்தான், வாசிலி தனக்குள் முனக்கிக் கொண்டாள். வகுப்பு முடிந்தது. ஓய்வு நேரத்தில் ஆசிரியையின் அறைக்குள் நுழைந்தான் சௌஷ்கின். பையனை முதலில் உட்காரச் சொன்னாள் வாசிலி. அடியில் ஸ்பிரிங், மேலே குஷனும் உள்ள அதன் ஆசனத்தில் பலவித கோணங்களில் அமர்ந்து ரசித்தான். அமுங்குவதும் எழும்போதுமாக மீண்டும் அமுங்குவதும். நீ ஏன் பள்ளிக்கு தினந்தோறும் தாமதமாக வருகிறாய்? அதற்கு முதலில் பதில் சொல்லு என்று கேட்டாள் வாசிலி. ஏன் தாமதமாகிறது என்பதுதான் புரியவில்லை. இவ்வளவிற்கும் 1 மணி முன்னதாகவே நான் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் என்றான் நிதானமாக. அந்த பதில் அவளுக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. தவிர ஒரு சாதாரண விஷயத்தில் கூட உண்மையை கண்டுபிடிக்க ஏற்படும் கஷ்டம் பற்றியும் அவள் சிந்தித்தாள். உண்மையில் இவன் வசிக்கும் தூரத்திற்கு அப்பால் இருந்து அந்த பள்ளிக்கு படிக்கும் அநேக சிறுவர்கள் வருகிறார்கள். ஆனால் யாருக்குமே 1 மணி நேரம் தேவைப்படவில்லை. தாமதமாக வருவதும் கிடையாது. ஆனால் இவன்... ஆமா, நீ பக்கத்தில் குஷ்முகி என்ற கிராமத்தில் தானே வசிக்கிறாய்? வாசிலினி பையனை விசாரித்தாள். இல்ல, சனட்டோரியத்தில் என்றான் சிறுவன் பணிவாக. அப்படியா?
அங்கிருந்து 1/4 மணி நேரத்தில் சாலைக்கு வந்துவிடலாம். சாலையிலிருந்து இங்கு எப்படியும் 1/2 மணி நேரத்துக்குள்ள வரலாம். ஆனால் நீ 1 மணி நேரம் முன்பே புறப்படுகிறேன் என்கிறாயே, வெட்கமா இல்லை உனக்கு? வாசிலியின் இந்த கேள்விகள் அவனை ஓரளவு தளர்வடைய செய்தன. டீச்சர், நான் எப்பொழுதும் சாலைக்கு வந்து இங்கு வருவதில்லை. காட்டுப்பாதையில் குறுக்காக இங்கு வருகிறேன் என்றான் சவுஷ்கின் சிறிதும் தயக்கமின்றி. வாசிலி எதுவும் பேசவில்லை. அவன் கூறிய பதிலை அவள் ஒப்புக்கொள்ளவும் தயாராக இல்லை. டீச்சர், நான் வரும் வழியில மற்ற பையன்களுடன் பனிப்பந்து விளையாடினேன். தாமதமாகிவிட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவன் கெஞ்சுவான் என்றுதான் அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் இந்த பதிலையும் கூறிவிட்டு தன் பெரிய பூனக்கண்களை அகல விரித்து, சரி, எல்லாம் தீர்ந்து விட்டதல்லவா, இனி என்ன என்று கேட்பது போலவா அல்லவா பார்க்கிறான் இவன். உன் சமாதானம் எல்லாம் நொண்டி சாக்கு. உன் பெற்றோரை பார்த்து நான் விசாரிக்கிறேன். எனக்கு தாயார் மட்டும்தான் இருக்கிறாள் டீச்சர் என்றான் சவுஷ்கின் சிரித்தபடியே. அவனது தாயாரை பற்றி நினைவு எழுந்தது வாசலிக்கு. சானிட்டோரியத்தில் குளிக்கும் பகுதியில் நர்ஸாக வேலை செய்யும் அந்த அம்மாளின் கணவன் பிரசித்தி பெற்ற விடுதலை போரில் உயிர் நீத்த பின் அவள் தனிமையாகத்தான் இருக்கிறாள். பாவம், 3 குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பு அவளுடையதாகத்தான் இருந்தது. ஏற்கனவே பலவித கவலைக்குள் ஆழ்ந்திருப்பவள் அந்த பையனின் தாயார் என்பது வாசிலிக்கு தெரிந்தாலும் கூட எப்படியும் அவளை பார்க்க வேண்டும் என்று வாசிலி விரும்பினாள். சரி, நான் உன் தாயாரை பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாம். தங்களை பார்க்க என் அம்மாவுக்கும் கூட மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் நான் உன்னை பற்றி கூறியதை கேட்ட பிறகு... அது சரி, உன் தாயாருக்கு எந்த ஷிப்ட்? 3 மணிக்கு தொடங்கும் 2வது ஷிப்ட் என்று பதிலளித்தான் சவுஷ்கின். நல்லது, இன்று 2 மணிக்கு நான் இங்குதான் இருப்பேன். வந்து அழைத்துச் செல்கிறாயா என்று கேட்டாள் வாசலி. சரி என்று சொல்லிவிட்டு சவுஷ்கின் சென்று விட்டான். தினந்தோறும் தாமதமாகவே வரும் இந்த பையனை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ளவே வாசிலி விரும்பினாள். தாயாரை பார்த்து புகார் கூற வேண்டும் என்பது உண்மையில் அவள் நோக்கமல்ல. பள்ளிக்கூடம் முடிந்து மணியடித்தது. விளையாட்டு மைதானத்திற்கு பின்புறமாக செல்லும் பாதை வழியே அழைத்துச் சென்றான் சவுஷ்கின். கொஞ்சம் தூரத்திலேயே அந்த காட்டுப்பாதையை அவர்கள் அடைந்து விட்டார்கள். ஓங்கி உயர்ந்த மரங்கள், தாழ்ந்த மரக்கிளைகள், செடிகள், கொடிகள், உதிரும் இலைகள், எங்கும் ஒரே அமைதி. பார்க்கும் இடமெல்லாம் பனிப்படர்ந்த வெண்மை பூச்சு. அவர்கள் இப்பொழுது வளைந்து வளைந்து செல்லும் ஒற்றையடி பாதையில் அழகியதொரு சிற்றோடையின் கரை வழியே சென்று கொண்டிருந்தார்கள். ஓடையின் அக்கறையில் அணிவகுத்து நிற்கும் மரங்களின் அடர்த்தியான கிளைகளும் இலைகளும் கதிரொளிப்பட்டு மின்னும் நேரத்தில் எல்லாம் கடிகாரச் சங்கிலி போல் காட்சியளித்தன. பனி மூடிய அந்த ஒற்றையடி பாதையை கூர்ந்து கவனித்த வாசலி சற்று திகைத்து நின்றாள். இலை போன்ற ஏதோ சில அடிச்சுவடுகள் ஓர் பெரிய மிருகம் ஏதோ ஒன்று அவ்வழியே சென்றிருப்பதை எடுத்து காட்டியது. அவற்றையே கூர்ந்து கவனிக்கும் தன் ஆசிரியை தன்னை பார்த்ததும், எல்க் என்னும் மான்தான் இவ்வழியே சென்றிருக்கிறது என்றான் சவுஷ்கின். ஏதோ தன் பழைய நண்பன் ஒருவனை பற்றி கூறுவதை போன்ற பெருமை அவன் முகத்தில் பளிச்சிட்டது. வாசலிக்கு அந்த அடிச்சுவடுகள் ஒரு புறம் ஆச்சரியமாகவும் மற்றொரு புறம் சவுஷ்கினுடைய இந்த கானகத்து அலுவல்கள் புதிராகவும் இருந்தன. நீ எல்க் மானை பார்த்திருக்கிறாயா என்றால் அவனை பார்த்து ஆச்சரியமுடன். நான் உயிரோடு அதை பார்த்ததில்லை, ஆனால் தடங்களை பார்த்து அவை எந்த மிருகத்தினுடையவை என்பதை தெரிந்து கொள்வேன் என்றான் சவுஷ்கின். வாசிலி மனதிற்குள் சிரித்து கொண்டாள். வளைந்து தாழ்ந்த மரக்கிளை ஒன்றின் அடிவழியே சென்று அந்த பாதை ஓரிடத்தில் ஓடைக்குள் இறங்கியது. அந்த ஓடையின் சில காட்சிகள் வாசிலிக்கு வியப்பாக இருந்தன. கடுமை மிக்க பனியில் அந்த ஓடையின் தண்ணீரில் ஒரு பகுதி கல்லை போல் உறைந்து நிற்க, மற்றொரு பகுதி போர்வை போன்று மூடியிருக்க, ஓரிடத்தில் வெண்திரைக்கு கீழே ஓடும் தண்ணீர் சலசலக்க
பிறியதோர் இடத்தில் புதிதாக சில ஊற்றுகள் ததும்பி நிற்க அந்த சிறிய ஓடையின் இயற்கை எழில்களாக அவை. வாசலி ஆச்சரியத்துடன் கூர்ந்து கவனித்தாள். அந்த இடத்தில் தண்ணீருக்கும் மேலே உள்ள பனிக்கட்டிக்கும் இடையே மெல்லிய ஜரிகை இழை போல காட்சியளிக்கும் அழகும் அதன் அடியில் இருந்து சில கொப்பளங்கள் எழுவதும் அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது. ஏதோ பள்ளத்தாக்கின் வெண்மலர் போல. இங்கே ஏராளமாக ஊற்றுகள் இருக்கின்றன. இந்த பனிக்கட்டியின் கீழே தண்ணீர் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று ஆசிரியை பார்த்து உற்சாகத்துடன் கூறினான் சௌஷ்கின். தன் கையினாலேயே உறைபனியை விளக்கினான். அங்கே பிரதிபலிக்கும் கருநிற தண்ணீர் கண்ணுக்கு தெரிந்தது. வாசலிக்கு மற்றொன்றும் வெகு ஆச்சரியமாக இருந்தது. அந்த இடத்தில் தண்ணீரில் போடும் பனிக்கட்டி கரைந்து விடாமல் அப்படியே மிதப்பது. தன் பூட்ஸின் நுனியால் மேலும் மேலும் பனிக்கட்டிகளை தள்ளுவது விளையாட்டாகத்தான் இருந்தது. இந்த விளையாட்டில் லயித்துவிட்ட அவள் சௌஷ்கின் தனக்கு முன்னே வெகு தூரம் சென்று தனக்காக காத்திருக்கிறான் என்பதை கவனிக்கவில்லை. பனித்திரை போர்த்திருந்த ஒரு இடத்துக்கு வந்ததும், இதை பார்த்தையா, எவ்வளவு அழகாக இதன் கீழே தண்ணீர் ஓடுகிறது. தன்னை அறியாமலே லயித்து விட்டாள் அவள். டீச்சர், அது தண்ணீர் இல்ல, நான் அசைத்த மரக்கிளையின் நிழல்தான் அப்படி தோன்றுகிறது என்றான் சௌஷ்கின். வாசிலிக்கு வெட்கமாக போய்விட்டது. நாக்கை கடித்து கொண்டாள். இந்த காட்டை பொறுத்த மட்டிலும் அவனை காட்டிலும் அதிகமாக தனக்கொன்றும் தெரிவதில்லை என்பதை உணர்ந்து கொண்டாள். அந்த இயற்கை அன்னையின் எழிலை, பனித்துகளின் பரப்பை, எங்கும் நிலவும் அமைதியை, ஆங்காங்கே ஊடுருவும் ஒளியை பார்ப்பதென்றால் அதற்கு ஒரு முடிவே இருக்க முடியாது. மரங்கள் சற்று விலகி நின்று கதிரோனின் ஒளிக்கு சற்று வழிவிடும் ஓர் இடத்தை இருவரும் அடைந்தார்கள். சற்று தொலைவில் வெகு உயரமான ஒரு சிந்தூர மரம் இருக்கும் இடத்திற்கு வந்தவுடன் வாசிலி சுற்றுமுற்றும் பார்த்தாள். அந்த மரத்தின் தாழ்ந்த கிளைகள் இலையுதிர் காலத்துக்கு பலியாகாமல் பனியால் போர்த்தப்பட்ட இலைகள், இரண்டொரு பொந்துகள், கடுமை மிக்க பனியால் அரவணைக்கப்பட்ட அடிமரம். இந்த சகோதர மரத்திற்கு ஆதரவாக சுற்றிலும் உள்ள ஏனைய மரங்கள் மரியாதை செலுத்தின. இதுவரை அம்மரத்தின் மீதே தன் கவனம் முழுவதையும் செலுத்திய வாசலி, சௌஷ்கின், இதுதானே உன் பனிமரம் என்றாள். மரத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாள் வாசலி. அந்த கிளைகள் எல்லாம் தாழ்ந்து அவளை வரவேற்றது போலும். தன் பழமையான உற்ற நண்பனின் காலடியிலேயே தன் ஆசிரியை நிற்பது அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கத்தான் செய்தது. இங்கே பாருங்கள் என்றான். கனமான ஒரு பனிக்கட்டியை அப்படியே பெயர்த்தெடுத்தான். அந்த பெரிய கட்டியின் அடிபாகத்தில் மணலும், அதற்கடியில் ஒரு சிறிய பொந்தும், அதற்குள்ளே உருண்டை வடிவமான கூடு ஒன்றும், அதை மறைத்து இரண்டொரு அழகிய இலைகளும். அது ஒரு ஓணான் என்பதை வாசலி உணர்ந்தாள். உறைந்து போன அதை கையில் எடுத்து மீண்டும் அது ஏற்கனவே இருந்தபடியே வைத்துவிட்டு வேரின் மற்றொரு பாகத்தில் தோண்டினான். அங்கே சிறிய குகை போன்று ஒரு பொந்தில் ஒரு தவளை ஒன்று அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்திருந்தது. கையில் எடுத்து அன்புடன் அதை தடவி கொடுத்தான். ஆனால் அது அப்படியே மரக்கட்டை போல் உணர்வற்று இருந்தது. இறந்து போயிருக்குமோ? சௌஷ்கின் சிரித்து கொண்டே, சூரியனின் கிரகணங்கள் இதன் மேல் பட்டால் போதும், உடனே பிழைத்துவிடும் என்றான். சௌஷ்கினுக்கு ஒரு வகையில் திருப்தி ஏற்பட்டது. தன் ஆளுகைக்கு உட்பட்ட அந்த சிறிய பிரதேசத்தில் எல்லா பொருட்களையும், எல்லா இடங்களையும் தன் ஆசிரியைக்கு விளக்கமாக காண்பித்து விட்டான் அல்லவா? அந்த பெரிய சிந்தூர மரம்தான் தான் சொன்ன அந்த பனிமரம். தன் அடிப்பாகத்தில் வேருக்கு அடியிலே கூட எத்தனை பனிகால விருந்தாளிகளுக்கு தஞ்சம் அளிக்கிறது. கணக்கற்ற வண்டுகள், ஓணான்கள், பூச்சிகள், புழுக்கள் இவையெல்லாம் பனிகாலம் முழுவதும் பொந்துகளை குடைந்தும் வேர்களை கள்ளியும் தங்களுக்கு வசதியை தேடிக்கொள்கின்றன. இந்த மரம் அந்த இடத்தில் இல்லை என்றால் எத்தனை ஜீவராசிகளுக்கு தஞ்சம் புகத்தான் இடமேது?
அண்ணா வாசலிக்கு இவையெல்லாம் ஆச்சரியமாக இருந்தன. வகுப்பில் பனிமரம் என்று குறிப்பிட்ட சௌஷ்கின் எந்த உணர்வின்பால் தன் அருமை பனிமரத்தை குறிப்பிட்டான் என்பதை புரிந்து கொள்ள ஓரளவு முடிந்தது. திடீரென்று அம்மா போய்விடுவாள், வாருங்கள் போகலாம் என்றான் சௌஷ்கின். வாசலி தன் கையை உயர்த்தி மணியை பார்த்தாள். மணி 3:15. தன்னை அறியாமலே பொழுது போய்விட்டதை வாசலி உணர்ந்தாள். சௌஷ்கின், குறுக்கு பாதை என்பது அவ்வளவு நம்பிக்கையானதல்ல, பார்த்தாயா? நீ இனிமேல் சாலைக்கு வந்து அங்கிருந்து பள்ளிக்கு வரலாம். சௌஷ்கின் தன் தலையை குனிந்து கொண்டான். வேறு பதிலே பேசவில்லை. அண்ணா வாசலிக்கு நினைப்பதற்கே கஷ்டமாக இருந்தது. அவன் தினமும் தாமதமாக வரும் காரணத்தை நேரில் அறிய முடிந்தது. ஆசிரியை நேரில் அதை தெரிந்து கொண்டாள் என்பதை உணர்ந்துதான் சௌஷ்கினால் எதுவும் பேச முடியவில்லை. அன்று பகலில் நடத்திய பாடங்கள், அங்கே பேசிய பேச்சுகள் எல்லாம் அவன் நினைவில் வட்டமிட்டன. வார்த்தைகளும் மொழிகளும் என்பது பற்றி அவள் கூறும்போது, சொந்த தாய்மொழியில் பேசும் ஒவ்வொருவரும் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் உள்ள அழகை காண முடிகிறது. தான் ஒரு தகுதி உள்ள ஆசிரியை என்பதில் வாசலிக்கு சந்தேகம் ஏற்படவில்லை. ஆனால் இயற்கை அழகு மிக்க இந்த பாதையில் தன் வாழ்நாளில் இதுவரை ஒரு தடவை கூட ஏன் போகவில்லை? சௌஷ்கின் தாமதமாக வருவதற்கும் பையன் ஒருவேளை உற்சாகம் இழந்து இருக்கலாம் என்று கருதினாள். சௌஷ்கின், நீ விரும்பினால் இந்த பாதை வழியாகவே கூட வரலாம். நான் இனிமேல் தாமதமாக வரமாட்டேன் என்று உறுதி மொழி அளித்துவிடலாம் என்று சௌஷ்கின் மனதிற்குள் எண்ணினாலும், அவ்வாறு கூறுவது ஒரு சமயம் பொய்யாகிவிட்டால்? காலரை தூக்கிவிட்டு தொப்பியை சரியாக வைத்துக்கொண்டு, நானும் உங்கள் பின்னாலேயே வருகிறேன் என்றான். பரவாயில்லை, நான் தனியாக போய்க்கொள்கிறேன், நீ வீட்டிற்கு போ. சௌஷ்கின் தன் ஆசிரியை ஒரு கணம் பார்த்தான். பக்கத்திலிருந்து கொம்பு ஒன்றை ஒடித்து இலைகளை எல்லாம் கிள்ளி அப்புறப்படுத்திவிட்டு அந்த நீண்ட கழியை வாசலியின் கையில் கடமை உணர்ச்சியுடன் கொடுத்துவிட்டு, டீச்சர், வழியில் நீங்கள் எங்காவது எந்த ஹெல்க்மானை பார்க்க நேர்ந்தால் இது தங்களுக்கு உதவும். இந்த கம்பை தாங்கள் லேசாக ஆட்டினால் போதும், அது ஓட்டம் பிடித்துவிடும். அடித்தோமானால் அதை குற்றமாக எண்ணி இந்த காட்டை விட்டே போய்விடும் என்றான். நல்லது, நான் அதை அடிக்கவே மாட்டேன் என்றாள் வாசலி புன்முறுவலுடன். தன் பாதையை நோக்கி அடியெடுத்து வைத்தாள் அந்த இளம் பள்ளி ஆசிரியை. மேலை கதிரவன் மலை வாயில் விழும் நேரம். இரத்த சிவப்பான தன் பொன்னிற கிரணங்கள் அந்த பனிமரத்தின் மேல் வாரி தெளித்து அதை சிவப்பாக்கின. வாசலி அந்த சௌஷ்கினுடைய பனிமரத்தை ஒரு முறை திரும்பி பார்த்தாள். மதிப்பிற்குரிய தன் ஆசிரியை செல்லும் வழியை தன் பார்வையாலேயே காவல் காத்தான். ஏன் பனிமரத்தடியில் நின்றவாறே. இந்த கானகத்து காட்சிகள் எல்லாம் வாசலிக்கு புதிய அனுபவங்கள் அல்லவா? அவள் வியப்புணர்ச்சி மேலிட அந்த சிறுவனை பற்றி எண்ணினாள். உண்மையில் இந்த கானகத்தின் அதிசயமான பொருள் அந்த பனிமரம் அல்ல, ஆனால் உணர்வுமிக்க ஒரு அபூர்வ பிறவியாக, எதிர்காலத்தின் சிறப்புமிக்க ஒரு பிரஜையாக, நாட்டிற்காக வீர மரணம் எய்திய உத்தமனின் மைந்தனாக, தெய்வமிக்க நர்ஸ் ஒருத்தின் புதல்வனாக திகழும் இந்த சௌஷ்கின்தான் இந்த கானகத்தின் அதிசய மனிதன். வளைந்து செல்லும் அந்த பாதையில் நடந்து கொண்டே தன் அருமை லேட் மாணவனை நோக்கி அவளுடைய கரங்கள் ஆடிக்கொண்டே விடை பெற்றன. ஆம், பனிமரம் அங்கேதான் நின்று கொண்டிருந்தது. முற்றும்.